நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கொடுக்கலாம். கொடுத்தானே போலீஸ் ஆபீசர் தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். அண்ணே, என்னுடைய வேலை என்னன்னா விசில் ப்ளோவர். நான் ஒரு அரசியல் கட்சி தொண்டனா இருக்கேன். தவறு செய்யும் போது வெளியே வந்து பேச வேண்டியது என்னுடைய கடமை. டிஎம்கே பத்தி டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் அப்ப இன்டெலிஜென்ஸ் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணேன். எதுக்கு ரிலீஸ் பண்ணேன்? சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொன்னால ரிலீஸ் பண்ணேன். இது சிலிண்டர் பிளாஸ்ட் இல்லைங்க சுவாமி. இந்த ஆள் கண்காணிப்புல இருந்த தீவிரவாதி. நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. உங்க இன்டெலிஜென்ஸ் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. உடனே டிஎம்கே யோசிச்சது மாதிரி அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட போட்டுடலாமா? நான் சொல்ல தைரியம் இருந்தா போடுங்க. என்னுடைய வேலை தமிழகத்திலே நான் அரசியல் வந்த பிறகு எங்கே யாரெல்லாம் தவறு செய்கின்றார்களோ தைரியமா அந்த டாக்குமெண்ட் விட்டுக்கிட்டே இருக்கேன். அதே போலதான் இதையும். அந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும் இது செட்டப் கேஸ். இன்னைக்கு அவருடைய கோபம் யாரு மேல திரும்பணும்னா, ஒரு இன்னசென்ட் வைஸ் சான்சலர் ஜெகநாதன் அவர்கள் மீது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கை யாரு பதிவு செஞ்சாங்களோ அவர்களை எல்லாம் கைது பண்ணி சிறையில் வைக்கணும். அதற்கு ஆதாரத்தை வெளியிட்டு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொன்னா அண்ணாமலையை நீங்க வந்து தொடக்கூடாது. ஒருவேளை என்கொயரி கூப்பிடுறீங்களா, கூப்பிடுங்க. இன்னும் பல டாக்குமெண்ட் விடுவோம். காவல்துறை வம்புக்கு இழுக்கிறேன். யாரெல்லாம் ஐஓவா இருந்தாங்க, யாரெல்லாம் 4:40 ஜீப்பை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு இழுத்துட்டு போனாங்க, 4 மணி நேரம் யாரெல்லாம் சுத்த விட்டாங்க, அதையும் வம்புக்கு இழுப்போம். அதனால என்னை பொறுத்தவரை இதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. ஜெகநாதன் என்கின்ற தனி மனிதனுக்கு அன்னைக்கே சொன்னாங்கன்னா, அவருக்கு ஏற்பட்ட அந்த விஷயம் என்பது ஒரு தமிழனுக்கும் தலைகுனிது. இந்த அண்ணாமலையை விடுங்க. நம்ம ஊர்ல ஒரு வைஸ் சான்சலர் மேல இந்த மாதிரி நீ கை வச்சா சாமானிய மனிதனுக்கு. ஆனா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், குறிப்பா இந்த கூட்டணி அதனுடைய அமைப்பு வடிவம் இதெல்லாமே நம்முடைய பார்லிமெண்டரி போர்டு அவங்க முடிவு செய்வாங்க. இன்னைக்கு நம்ம வேலை என்னன்னா கட்சி வளர்த்துறது. யாத்திரை போயிட்டு இருக்கோம், ஊரா போயிட்டு இருக்கோம், மக்களை சந்திக்கின்றோம். அதற்கான நேரமும் காலமும் வரும்போது பேசுவாங்க. அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையை ஏற்று யார் வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். அண்ணே, ஆனா யாத்திரை ரொம்ப சிறப்புங்கண்ணே. குறிப்பா அந்த சேலம் பகுதியில் 2 நாட்களாக 3 தொகுதியை தொடரும். தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல 2 தொகுதி தான் தொட்டோம். 3 தொகுதியிலும் கூட உற்சாகமான வரவேற்பு. சேலத்தை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்க்காத வரவேற்பு எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கன்னா, இன்னைக்கு சேலம் நகருக்குள்ள இருக்கும். இன்னைக்கும் நல்ல வரவேற்பு இருக்கும். மக்கள் அந்த அளவுக்கு எழுச்சியா இருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், குறிப்பா இந்த கூட்டணி அதனுடைய அமைப்பு வடிவம் இதெல்லாமே நம்முடைய பார்லிமெண்டரி போர்டு அவங்க முடிவு செய்வாங்க. இன்னைக்கு நம்ம வேலை என்னன்னா கட்சி வளர்த்துறது. யாத்திரை போயிட்டு இருக்கோம், ஊரா போயிட்டு இருக்கோம், மக்களை சந்திக்கின்றோம். அதற்கான நேரமும் காலமும் வரும்போது பேசுவாங்க. அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையை ஏற்று யார் வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். அண்ணே, ஆனா யாத்திரை ரொம்ப சிறப்புங்கண்ணே. குறிப்பா அந்த சேலம் பகுதியில் 2 நாட்களாக 3 தொகுதியை தொடரும். தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல 2 தொகுதி தான் தொட்டோம். 3 தொகுதியிலும் கூட உற்சாகமான வரவேற்பு. சேலத்தை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்க்காத வரவேற்பு எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கன்னா, இன்னைக்கு சேலம் நகருக்குள்ள இருக்கும். இன்னைக்கும் நல்ல வரவேற்பு இருக்கும். மக்கள் அந்த அளவுக்கு எழுச்சியா இருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா,